குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் ஜாதகமும் பாவகமும் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த பாவகம் இதன் சிறப்புகள் என்ன, இந்த பாவகத்தின் செயல்பாடுகள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். பாவகத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை தீர்மானிக்கின்ற பொழுது நாம் என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, முதல்ல பார்க்கறது அந்த பலனை தரக்கூடிய ஒரு கிரகத்தை தான் கையில் எடுப்போம். அது ஒரு சுபகிரகமா அசுபகிரகமா யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் இல்லைங்களா. அந்த சுபகிரகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பு இல்லைங்களா. ஆனால் அந்த சுபகிரகமானது ஒரு அசுப பலனை தரும் நிலையில் நிறுத்தப்பட்டு இருக்கும். அந்த நிலையை தருவதும் அதை ஒரு சுபகிரகம் அசுபகிரகமாக மாறி பலன்களை தரச் செய்வதும் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நிர்ணயிப்பதும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முக்கியமான பங்காற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த பாவகம்தான். உதாரணமாக ஒரு மீன லக்கணத்தை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு சுபகிரகம், இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதி இல்லைங்களா. அப்போது ஒரு சுபகிரகமானது ஒரு அசுப பலனை தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறத தீர்மானிப்பது யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த பாவகம்தான் இல்லைங்களா. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு அசுப கிரகம், இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சிம்ம லக்னத்திற்கு அவர் 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் ஒரு யோக கிரகமாக திகழ்கின்றார். அப்போது ஒரு பாவகம் அப்படிங்கிறது ஒரு சுபத்தன்மையை அசுபத்தன்மையாகவும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கின்றது. ஒரு அசுப கிரகத்தை ஒரு சுபகிரகமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த பாவகத்துக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாற்றத்தை கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த பாவகம் கொடுக்குதா அப்படின்னாக்கா அதுதான் இல்லை. ஒரு பலாபலன்களை தீர்மானிக்கின்ற பொழுது ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவகம் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற நிலையில் அமைஞ்சிடும். அதாவது 4ஆம் பாவகம் எல்லாருக்கும் தெரியும், அது லக்னத்திற்கு அப்படின்னு எடுக்கின்ற பொழுது அது ஒரு சுபஸ்தானம் இல்லைங்களா, கேந்திர ஸ்தானம். அப்போது அதிலிருந்து ஒரு கிரகம் தசையை நடத்துகின்ற பொழுது அது சுப பலன்களை நிச்சயமாக தரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடலாம். இது சரிதான் இல்லைங்களா. ஆனால் அதே பாவகம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, குழந்தை பேர் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது 5ஆம் பாவத்துக்கு விரய பாவமாக மாறிடும். எப்படி ஒரு சுபகிரகம் அசுப பலனை கொடுக்கின்றதோ அதே போல் ஒரு நல்ல பாவகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு பாவகமாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு சூட்சுமம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போது 5ஆம் பாவத்தை கையில் எடுத்துக்குவோம். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான திரிகோண ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லைங்களா. அப்போது அந்த 5ஆம் பாவகத்தின் ஒரு தசாபுத்தி காலங்கள் வருகின்றது அப்படின்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப நல்லது தான் செய்யணும், அது ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதில் எண்ணிக்கிட்டு இருப்போம். அதுதான் நிதர்சனமும் கூட, அதுதான் ஒரு இயல்பும் கூட. ஆனால் அந்த பாவகத்தின் அந்த செயல்பாடு தொடங்கிய உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, 6ஆம் பாவத்துக்கு அது விரயபாவம் பார்த்துக்கோங்க. உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அது விரயபாவம் பார்த்துக்கோங்க. அந்த 5ஆம் இடத்தின் தசாபுத்தி அப்படிங்கிற வருகின்ற பொழுது உத்தியோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பலவீனப்பட்டு போகும். உத்தியோகம் பலவீனப்பட்டது அப்படின்னாக்கா வருமானம் பலவீனப்படும் இல்லைங்களா.
மன உளைச்சல் ஏற்படும். இப்போது 5ஆம் இடம் என்பதும் ஒரு சுபஸ்தானம் தானே. அந்த பாவகமும் கூட ஒரு பாவத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்து ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பில் மாற்றி விடுகின்றது. அது ஒரு சுபபாவம் இல்லைங்களா? மறைவு ஸ்தானம் இல்லையே. ஆனாலும் இத்தகைய ஒரு பலன்களை கொடுத்து விடுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு வருகின்ற ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள். வேலையை சிறப்பாக இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வேலை போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கிற ஜாதகங்களில் வந்தது அப்படின்னாக்கா, இது போன்று இந்த 5ஆம் இடத்தின் தொடர்பு நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கும். ஒரு குழந்தை பிறக்க தாமதமாகுது, குழந்தை கிடைக்கல அப்படின்னும் பொழுது அந்த 4ஆம் இடத்தின் தொடர்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆக இந்த பதிவில் நாம் சொல்ல வர முக்கியமான விஷயம் கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கிரகம் அப்படிங்கிறது அது சுபகிரகம் அசுபகிரகம் அப்படின்ற நிலை இல்லாமலும், ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும் எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாவகம் தான் தீர்மானிக்குதுங்க. அதுதான் இந்த பதிவில் நாம் தெளிவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆக இந்த தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, பலாபலன்களை தீர்மானிக்கின்ற பொழுது கிரகமோ அல்லது தசாபுத்திகளோ இதை தீர்மானிக்கல அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த இரண்டையும் நல்லது கெட்டது அப்படிங்கிறத தீர்மானிக்கின்ற ஒரு வல்லமை எதற்கு இருக்கிறது அப்படின்னாக்கா, பாவகத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். உங்களுக்கு வருகின்ற ஜாதகங்களில் ஆகட்டும், இல்லை நீங்கள் பார்க்க இருக்கின்ற ஜாதகங்கள்லையும் இந்த பாவங்களின் தொடர்புகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து பழகிக்கோங்க. அதனுள் இருக்கின்ற அந்த சூட்சமத்தை புரிஞ்சு பலாபலன்களை எடுத்து பழகுவோங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்றைய பதிவில் திரும்பவும் சொல்கிறோம், அந்த பாவகத்தின் சிறப்பை உங்களுக்கு விளக்கி இருக்கும். ஆக ஒரு கிரகத்தை அது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா அப்படிங்கிறத தீர்மானம் செய்வது பாவகம் அப்படிங்கிறத விளக்கியிருக்கோம். ஒரு தசாபுத்தி பலன்களை அது நல்லதாக நடக்குமா தீமையாக நடக்குமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த பாவகம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆக அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றோம்னா, ஒரு நல்ல பாவகத்தையும் ஒரு தீய பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்பிற்கு கொண்டு செல்லும் ஒரு நிலைப்பாடும் இந்த பாவத்துக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவாக உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வர ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கே இதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாக புரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.